ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிவர்ஸில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து கொஞ்சம் நீளமாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம லாக் சொல்லுவோம். இப்போ வந்து திருப்பிட்டு ஏற்கனவே போட்டிருக்க செயின் ஸ்டிச்சோட 3/4 டிஸ்டன்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சைடில் போட்டுட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நறுக்கில் இதுக்கு கீழே ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் வரும்போது என்ன இருக்குதுல்ல, ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சோட முடிகிற இடத்துல ஒரு லாங் செயின் ஸ்டிச்சும் ஒரு குட்டி லாக்கும் போட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு தான் போடணும்னு இல்லை, இந்த சைடு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் எண்ட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு லாங் செயின் ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக்கு போட்டுட்டு இப்போ நான் வந்து போன ஸ்டிச்சில் வந்து இந்த சைடு காட்டினேன். இப்போ இந்த சைடு வந்து இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த சைடு காட்டுறேன். எந்த சைடு வேணாலும் போடலாம், நம்ம இஷ்டம் தான். ஒரு லாங் செயின் ஸ்டிச், ஒரு குட்டி செயின், திருப்பிட்டு என்ன இருக்குல்ல, ஏற்கனவே எண்டான செயின் ஸ்டிச்சோட பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு ப்ளஸ் குட்டி ஒரு செயின் ஸ்டிச். இப்போது இதை போட்டுட்டு இதில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுவோம்ல, இப்படி போடாமல் கூட போடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படி இழுத்துடணும். இழுத்துட்டு அடுத்த ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இதில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு மறுபடி இதில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு இந்த டைரக்ஷனில் நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்து போடுமோ அந்த டைரக்ஷன் பார்த்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு ஒரு செயின், பக்கத்தில் ஒரு லாக், செயின் ஸ்டிச் வேணா போட்டுக்கோங்க. குட்டியாக வேண்டானா அப்படியே நம்ம போகிற டைரக்ஷன் பார்த்து அப்படியே இழுத்துட்டு ஒரு செயின், இன்னொரு லாக், லைன் பண்ணிக்கலாம்.
இப்போது சில்க் த்ரெட்டில் பண்ணி பார்க்கலாம். ரிவர்ஸில் குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. போட்டுட்டு செயின் ஸ்டிச், குட்டி ஒரு லாக், எந்த ஒரு ஸ்டிச்சுனாலும் ஃபஸ்ட் ஜரியில் பண்ணிவிட்டு சில்க் த்ரெட்டில் பண்ணி பாருங்கள். பொடி டிசைனுக்குலாம் அந்த ஸ்டிச் நல்லாயிருக்கும். லைன் பண்ணலாம். இது வந்து இந்த சைடு மார்க் போட்டு காட்டுறேன். போட்டுட்டு இது வந்து லாக் இல்லாமல் போட்டு காட்டுறேன். இங்கே போட்டுட்டு குட்டி செயின் ஸ்டிச் போடாமல் அப்படியே இப்போ நம்ம எந்த டைரக்ஷன் போகிறோமோ அந்த டைரக்ஷனே த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு லைன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.